யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்த உடனே என்ன முடிந்ததுன்னு எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு இயேசுப்பா நிறைய முடிச்சாரு. ஆனால் ஒரு 3 நாளாக நான் யோசிச்சிட்டே இருக்கேன், என்னத்தை பேச போகிறோம். ஏசப்பா என்னத்தை முடிச்சாரு, ஏசப்பா எல்லாத்தையும் தான் முடிச்சிட்டாரு, நம்ம என்னத்தை பேச போகிறோன்னு. ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாரு, இயேசு காடியை வாங்கின பின்பு. அந்த காடி என்பது என்ன அண்ணன் சில வார்த்தைகளை அந்த காடியை பற்றி சொன்னாங்க. ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 34-35 வாசிப்போம். கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டுக் கொண்டார்கள். போதும். ஆண்டவர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 முறை காடி கலந்த தண்ணீர் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. ஒன்று 34 பார்த்தீங்கன்னா சிலுவைக்கு ஏறுறதுக்கு முன்பாக, 35 சிலுவையில் ஏறினதுக்கு அப்புறம். அதோட மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 23-24 வாசிங்க. வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது அவரை சிலுவையில் அறைந்தார்கள். மத்தேயு 27:48, அதாவது மத்தேயு 27:48 சிலுவையில் இருக்கும் பொழுது கடல் கொஞ்சம் நனைச்சு ஏசப்பாக்கு அந்த காடி நீரை கொடுக்குறாங்க. ஆனால் மத்தேயு 27 மார்க் 15 நம்ம பார்க்கும்போது ஒரே காரியத்தை தான் 2 பேரும் எழுதியிருக்காங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு 2 முறை கசப்பு கலந்த காடி நீரை கொடுத்துருக்காங்கன்னு. ஒன்று சிலுவையில் அறையத்துக்கு முன்பாக, 2வது சிலுவையில் அரைஞ்ச பின்பு. மார்க் 15:23 கடைசியை பார்க்கும் பொழுது அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பார்க்கிறோம். ஆனால் மார்க் 15:36 குடிக்க கொடுத்த போது மகா சத்தமாக கூப்பிட்டு ஜீவனை விட்டார்னு நம்ம பார்க்கிறோம். இது எதற்காக ஆண்டவர் முதல் முறையாக ஏற்றுக்கொள்ளவில்லை, திருப்பி கொடுக்கும்போது மகா சத்தமாக ஜீவனை விட்டார்னு நம்ம பார்க்கலாமா? அந்த கசப்பு கலந்த காடி எப்படி இருக்கும்? கசப்பாக தான் இருக்கும்னு எனக்கு சொல்றது உங்களுக்கு கேட்குது. கசப்பை நம்ம எடுப்போமா எடுக்க மாட்டோமா வாழ்க்கையில்? உங்கள் வீட்டில் நீங்கள் கசப்பு எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா? சிலர் எடுப்போம், சிலர் எடுக்க மாட்டோம், சிலர் பிடிக்கும், சிலர் பிடிக்காது. ஆனால் வாழ்க்கையில் நமக்குள்ள கசப்பு வந்தால் என்னென்ன செய்யும் சொல்லுங்களா? கோபம் வரும், இச்சை. கசப்பு வந்தால் ஜபம் பண்ண தோணாது. ஸோ கசப்பு வந்தால் ஆண்டவரை விட்டு தூரம் போக தோணும். ஸோ கசப்பு வாழ்க்கையில் வந்தால் சந்தோஷம் நம்மளை விட்டு போயிடும். அந்த கசப்பு ஏன்னா சமாதானத்தின் தேவன் நம்மளுடைய தேவன். ஆமென். அதுபோல் கசப்பான காரியம் வழியா, அதாவது கசப்பு கலந்த காரியம் வழியா கடந்து போன ஒரு கூட்ட ஜனம் ஒன்று இருக்கு. பார்க்கலாமா? யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதை நான் அப்படியே ஒரு வாசிக்க வேணாம், அது நான் அப்படியே ஒரு ஓமையாக சொல்லிடுறேன். மோசே சிவந்த சமுத்திரம் வழியா இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அதை தாண்டினதுக்கு அப்புறம் 3 நாள் பிரயாணப்பட்டு போகிறாங்க. அவங்க 3 நாள் பிரயாணப்பட்டு போய் மாறான்ற ஒரு இடத்துல நிற்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு குடிக்க தண்ணியே இல்லை. 3 நாள் மாறான்ற ஒரு இடத்துல நிற்கிறாங்க. அப்போ அந்த மாறான்ற இடத்துல தண்ணி குடிக்கும் போது அந்த தண்ணி ரொம்ப கசப்பாக இருக்குது. அவங்களுக்கு உடனே முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கூட அப்படிதான், வாழ்க்கையில் கசப்பு வந்துருச்சுன்னா உடனே முறுமுறுக்க ஆரம்பிச்சிடும். கர்த்தர் எத்தனையோ நன்மை செஞ்சாலும்
அவர் என்ன எங்கள் அண்ணா இயேசுவே இப்படி பண்ணிங்களே என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறவங்க அநேகர், நானும் கூட. ஸோ அந்த வாழ்க்கை அந்த மாறான்ற இடத்துல வந்து அந்த கசப்பு தண்ணீரை குடிக்கும்போது அவங்க வந்து முறுமுறுக்கிறாங்க. உடனே மோசே என்ன பண்ணுறாரு, கத்தர்கிட்ட போய் முறையிடுறாரு. கத்தர் என்ன சொல்கிறாரு, அந்த இடத்துல ஒரு கட்டையை வெட்டி அந்த தண்ணியில் போடு அப்படின்றாரு. அப்போ அந்த கட்டை அந்த தண்ணியில் விழுந்தவுடனே அந்த தண்ணி மதுரமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஊழியக்காரர் கரெக்டாக வச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி மெசேஜ் கொடுக்கும்போது பாட்டு பாடியே ஒரு 15 நிமிஷத்தை ஓட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கூட பாடிட்டு மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறினது என்று. அப்போது அந்த கட்டையை வெட்டி தண்ணியில் போட்ட உடனே அந்த தண்ணி மதுரமாக மாறிச்சு. அங்கே புதிய ஏற்பாட்டில் வந்தோன்னா ஒருத்தர் சிலுவையில் அறையப்பட்டார். அதாவது சிலுவைக்கு முன்பாக ஒரு காடி கொடுக்கப்படுகிறது. அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் சிலுவையில் ஏறியவுடன் முடிந்தது என்ற வார்த்தை முடிந்தது என்ற வார்த்தையை சொல்லுகிறார். அதை எதை குறிக்கிறது? மனிதனாகிய நமக்குள் இருக்கிற கசப்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுத்து விட்டார் என்பதை குறிக்கிறது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறோம், ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் நம் வாழ்வில் இருந்து அந்த கசப்பை எடுத்து விட்டார், அந்த குரோதத்தை எடுத்து விட்டார். ஆகவே பழைய ஏற்பாட்டில் வந்து அந்த யாத்ராகமம் எடுத்தது நிமித்தம் என்ன அது பாருங்க. யாத்ராகமம் 15:26 ஒருத்தர் வாசிக்கல. 26 கடைசி நானே வாசிக்கிறேன். இல்ல நானே வாசிக்கிறேன். எதனால அந்த கட்டை வந்து விழுந்தோடனே மதுரமா ஆச்சு? மோசேயை கூப்பிட்டு ஆண்டவர் சொல்றாரு, என் நியமங்களை நீங்க கை கொண்டா எகிப்துக்கு வந்த ஒரு வியாதியும் வர பண்ண மாட்டேன். அல்லேலூயா. ஸோ நியமத்தை வாங்கின உடனே நமக்கு என்ன நடக்குதுன்ற பாருங்களேன். பின்பு அவர்கள் 27ஆம் வசனம், பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகள் 70 பெருச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். ஓகே, இப்போ பாருங்க, நியமங்களை நம்ம கை கொண்ட உடனே இயேசு எங்க கொண்டு வந்துட்டாரு? ஒரு ஊற்று கசப்பா இருந்தது, ஒரு ஊற்று அடைக்கப்பட்டிருந்தது. அந்த கட்டையை வெட்டி போட்டு ஒரு நியமங்களை கொடுத்த உடனே கர்த்தர் 12 நீரூற்றுகளை கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த 12 என்பது எதை அடையாளப்படுத்துகிறது வேதத்துல? சீஷர்கள் இல்ல, ஒரு காமனா சீஷர்கள். ஓகே, ரைட். ஆனா 12 கோத்திரம், அதுவும் ரைட். ஆனா பரிபூர்ணத்தை அடையாளப்படுத்துகிறது நம் வேதம். ஆண்டவர் நீங்க பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டுக்கும் சரி, பழைய ஏற்பாடு 12 கோத்திரம் ஆண்டி சொன்ன மாதிரி, அதே மாதிரி சீஷர்கள், அதே மாதிரி 12 கூடைகள், அநேக இடங்கள்ல இந்த 12 நீங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய நியமங்களை நீங்க கை கொள்ளும் பொழுது அதனுடைய கிரியைகள் உங்களை வாழ்வில் செயல்பட்டு அந்த 12 அதாவது அந்த நீரூற்றுகள் உங்க வாழ்வில் நிறைவேறும். ஸோ இப்போ நம்ம இது வந்து என்னன்னா, அந்த இயேசுவின் நியமங்களை கை கொண்டதுக்கு அப்புறம் இயேசு வந்து ஒரு கர்த்தர் வந்து நமக்கு ஒரு நியமங்களை கை கொள்ள கிருபை தராரு. ஓகே, இப்போ இங்க எங்க முடிந்தது வந்ததுன்னு கேட்குறீங்களா? மீண்டும் இயேசு உங்களுக்கு சொன்னது மாதிரி தான். பழைய ஏற்பாட்டில் அந்த கட்டையை வெட்டி போட்டது நிமித்தம் அந்த தண்ணீர் எப்படி மதுரமாய் மாறினதோ, புதிய ஏற்பாட்டில் சிலுவையில் அறைந்தவுடன் இயேசு முடிந்தது என்று சொன்னார். இந்த முடிந்தது என்ற வார்த்தை டெட்டஸ்டலாய் என்ற எபிரேய மொழியில் கிரேக்க மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. இந்த தமிழ் வேதம் அதாவது வேதாகமம் வந்து புதிய ஏற்பாடு வந்து புதிய ஏற்பாடு வந்து கிரேக்க மொழியிலிருந்தும் பழைய ஏற்பாடு வந்து எபிரேய மொழியிலிருந்தும் மொழிபெயர்க்கப்பட்டது. இந்த முடிந்தது என்ற வார்த்தைக்கு முழுமையாக செயலாற்றி நிறைவு என்ற அர்த்தம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தனக்கு கொடுத்த வேலையை சீரும் சிறப்புமாக செய்தார் என்பதின் அர்த்தம். இதை எபிரேய மொழியில நிஷ்லாம் என்றும் சிலர் புல்கா என்றும் இதை சொல்வார்கள். முடிந்தது என்ற வார்த்தையின் ஆழம், இயேசு எதையெல்லாம் முடித்தார்? முடிக்க முடியாததை மனித குலம் முடிக்க முடியாததை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் 6வது வார்த்தையாக முடிந்தது என்று சொன்னார். நமக்கு உண்டான நன்மைகள் என்ன?
பாடுகளை பற்றிய வசனங்கள் நிறைவேறின. சாத்தான் தோல்வி அடைந்தான். யூதர் புறவினத்தார் திரை கிழிந்தது. பிதாவிடம் நேரடியாக செல்லும் பாக்கியம் பெற்றோம். மரணத்தின் ஆட்சி முடிவுக்கு வந்தது. பாவத்தின் வல்லமை அகற்றப்பட்டது. மரண பரியந்தம் கீழ்ப்படிதல் செய்யப்பட்டோம். எல்லோருக்கும் பாவத்தின் கிரயம் செலுத்தப்பட்டது. எல்லா பாவங்களுக்கும் ரட்சிப்பு கிடைத்தது. இனி பூமியில் எதுவும் செய்யப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்பதற்காக இயேசு முடிந்தது என்று சொன்னார். அவர் அந்த சொன்ன வார்த்தை ஒரு அழுகையின் வார்த்தை அல்ல. அவர் சொன்ன வார்த்தை ஒரு ஆர்ப்பரிப்பின் வார்த்தை. இயேசு சொன்னார் முடிந்தது. முடிவு என்பது முடிவுக்கு அதாவது முடிவு என்றால் துவக்கம் என்ற அர்த்தம். இயேசு முடிந்தது என்று வேதாகமத்தை எங்கும் முடிக்கவில்லை. அவர் நமக்கு ஒரு மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதற்காக வந்தாரோ அந்த வேலையை செய்து முடித்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் செய்ய வேண்டிய ரட்சிப்பின் வேலையை செய்து முடித்தார். இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார். யோவான் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். இது யாருக்கு சொல்றாரு? பிதாவானவர் இயேசுக்கு ஒரு கட்டளை கொடுத்து அனுப்புகிறார். இயேசு எவ்வளவு அழகாய் தைரியமாய் சொல்கிறார். அதனால் நாம் எந்த நோக்கத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டோமோ அதை செய்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். இயேசு பிதா சொன்னதை, பிதா அவருக்கு கட்டளையிட்டதை கடைசி நிமிஷம் வரையும் மாறாமல் அவருடைய முடிவில் கரெக்டாக இருந்தது போல நாம் ஒரு நோக்கத்துக்காக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டோம். அந்த நோக்கத்தை நம்ம கரெக்டாக செய்கிறோமா இல்லையா என்பதை நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாமா? பொதுவாக ஒரு கம்பெனி, அதாவது ஒரு கம்பெனி போகிறோன்னா ஒரு டார்கெட் கொடுப்பாங்க. அந்த டார்கெட் முடிச்சிட்டோன்னா நமக்கு ஒரு வெகுமதி இருக்கும். அது கம்பெனியாக இருக்கட்டும், உங்களுக்கே தெரியும், நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்தில் இருக்கலாம், நீங்கள் ஒரு சிறப்பாக செஞ்சீங்கன்னா அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும். இயேசு பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார். இயேசு பிதா இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை நிறைவேற்றி முடித்தார். அவர் சொன்னார், இவர் செஞ்சிட்டார், அவ்வளோதான். அதுதான் இங்கே முடிந்தது. எது முடிந்தது? அவர் சொன்ன எதுவும் ஒன்றும் மாறாமல் இயேசு முடித்தார். அதே எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவத்திற்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவத்திற்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே அதை ஒரே ஒரு வாட்டி செஞ்சு முடிச்சிட்டார். நம்ம பாஷையில் சொன்னா, இயேசு பழைய ஏற்பாட்டில் நம்ம ஏதாவது ஒரு பலி கொண்டு போனோம்னா, அதாவது ஆசாரியர் இடத்துல பலியை கொண்டு போனோம். ஆசாரியர் அந்த பலியை செக் பண்ணிட்டு அது கர்த்தருக்கு உரியதா, அதை செலுத்தலாமா, இல்லை அது கொடுத்த உகந்த பலியா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதை பரிசோதிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பலியிடுவாங்க. இது பழைய ஏற்பாட்டு முழுவதும் நீங்கள் பார்க்கலாம். பாவம் செய்வாங்க, அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டுவாங்க, அங்கே பலியை செய்வாங்க, இயேசு கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்வார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு தன்னையே பலியாக செய்து முடித்தார். தன்னையே பலியாக, பாவங்களுக்கு பலியாக சிலுவையில் தன்னையே தன் ஜீவனை செய்து பிசாசுக்கு எதிராக தன் ஜீவனை கொடுத்து நம்மை எல்லாம் பாவத்திலிருந்து விலக்கி காப்பாற்றினார். இங்கு எதை கொடுக்கிறது? இயேசு தன்னையே பலியாக கொடுத்து பலிகளின் பாவத்திற்காக செலுத்தப்பட வேண்டும் என்ற தன்னிலம் மறந்து பலியாக ஒப்பு கொடுத்தார். இயேசு நியாய பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்தார். இதன் மூலம் நம்ம நியாய பிரமாண காலத்துல எல்லாம் வாழ்ந்திருந்தோம்னா கண்டிப்பா என்னைக்கும் மறிச்சே போயிருப்போம். நம்மளை கல்லாலே அடிச்சு கொண்டிருப்பாங்க. ஸோ அந்த நாள கிருபையின் காலத்துல இயேசு அவர் முடித்ததினால், சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்து முடித்ததினால் நம்மளுடைய கிருபையின் காலத்தில் இருந்து அவரை பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் செய்து முடிக்க வேண்டிய ஒன்று இருக்கிறது. அது என்ன என்றால், எபேசியர் எழுதிய நிருபம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும்
நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பூமியில நம்ம செய்து முடிக்கணும்னு தேவன் நமக்கு ஒரு காரியத்தை வைத்துள்ளார். ஆனால் நாம் சொல்கிறோம், சில நேரங்களில் நம்ம எது ஆண்டவர் நமக்கு சொன்னதெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கோம் சொல்லுங்க. ஆராதனைக்கு வருவோம்னா லேட்டாக வருவோம், கூட்டங்களுக்கு ஆயத்தம் பண்ணால் லேட்டாக வருவோம், சிலர் வராமையும் போயிடுவோம். ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா 6 நாள் கர்த்தர் 6 நாள் உலகத்தை உண்டாக்கி முடித்தார், பின்பு 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். அவர் செய்ததெல்லாம் ஒரு பர்ஃபெக்ஷன், அவர் செஞ்சதில் எல்லாமே ஒரு பர்ஃபெக்ட் இருந்தது. ஆண்டவர் என்ன செய்ய வந்தாரோ அதை கரெக்டாக செஞ்சு முடிப்பார், யாருக்கு வேணாச்சும் செஞ்சு முடிச்சிருவார். ஸோ நாமும் சில நேரங்களில் சொல்கிறோம், ஆனால் அதை கண்டிப்பாக நம்ம செஞ்சு முடிக்கிறதே இல்லை. வேதத்தை போட்டுள்ள காரியத்தை மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அதே எபேசியர் 6:12 கொஞ்சம் வாசிங்களேன். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஏனெனில் மாம்சங்களோடும் ரத்தத்தோடும் அல்ல. இயேசுவுக்கு இந்த போராட்டம் எல்லாம் இருந்துச்சு. பூமியிலிருந்து மாம்சத்தோடு ரத்தத்தோடு அவர் போராட்டம் இருந்தது. அவர் அழுதார், கண்ணீர் விட்டார், எல்லோரும் போன பின்பு திக்கற்றவராய் நின்றார். இயேசு தனிமையில் விடப்பட்டார். துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் அவருக்கு போராட்டம் இருந்தது. துரைதனங்கள் அதிகாரங்கள் என்னன்னா, வேத பாதகர்கள் பரிசேயர்கள் குற்றச்சாட்டினார்கள் அவர் மேல. தலைமை பரிசேயன் அவர் மேல குற்றச்சாட்டினாரு. பிலாத்து அவரை நீதிபதியா, அவர் நீதிமானும் தெரிஞ்சோம், கை கழுவி விட்டாரு. ஸோ அதிகாரமும் அவருக்கு விரோதமா இருந்துச்சு. இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதி, வானமண்டல ஆவிகள், பொல்லாத கிரியைகளோடும் அவருக்கு போராட்டம் இருந்துச்சு. இயேசு 40 நாள் உபவாசம் இருக்கிறாரு. அந்த 40 நாள் நிறைவுல சாத்தான் வந்து நிற்கிறார். அவரை எப்படியெல்லாம் வஞ்சிக்கலான்னு பார்க்கிறார். ஆனால் கர்த்தர் அதை அழகாய் நிறைவேற்றி முடித்தார். அந்த பொல்லாத கிரியையின் தலையை நசுக்க கர்த்தர் மீண்டும் சிலுவையில் ஏறி முடிந்தது என்று சொன்னார். முடிந்தது என்ற வார்த்தை முழுமை என்ற அர்த்தம். ஆகவே இயேசு சொன்னார் முடிந்தது. பிசாசுடன் இருந்த போராட்டம் இயேசுவுக்கு முடிந்தது. உலகத்தோடு இருந்த போராட்டம் இயேசுவுக்கு முடிந்தது. மனிதனுடைய போராட்டம் இயேசுவுக்கு முடிந்தது. எல்லாம் முடித்த இயேசு உங்களையும் என்னையும் பார்த்து நீங்கள் எப்படி போராட போகிறீர்கள் என்று கேட்கிறார். அல்லேலூயா. அவருக்கே இருந்த போராட்டம் என்றால் நமக்கு போராட்டம் இருக்குமா இல்லையா? ஆகையால் அந்த வசனத்தை போடுங்க. ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்கிறவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படி தேவனுடைய சர்வாயுதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் என்னத்தை எடுத்துக்கணுமா? தேவனுடைய. ஏன்னா தேவன் இந்த சர்வாயுதத்தை யூஸ் பண்ணார். ஹல்லேலூயா. அவர் எபேசியர் 6:14 சத்தியம் சர்வாயுதம் படிங்க. சத்தியம் என்னும் கற்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும். போதும், பாத்தீங்களா? சத்தியம் என்ற கற்சையை அவர் கட்டியிருந்தார். சத்தியம் என்றால் என்ன? உண்மை. இயேசுவினிடத்தில் உண்மை இருந்தது. இயேசு என்னிடத்தில் பாவம் உண்டோ என்று நம்மை பார்த்து கேட்டார். வேதத்தில் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் கேட்கிறாரு, என்கிட்ட பாவம் தான் நீங்க சொல்லுங்கப்பா அப்படின்றாரு. அப்படிப்பட்ட பலியை தான் பிலாத்து என்னன்றா, இவர்கிட்ட நான் எந்த பாவத்தையும் அறியல, இவரை கை கழுவிடுறேன், இந்த ரத்த பலி உங்க மேலேயும் தலைமுறை மேலேயும் வரட்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த வேதத்துல பாத்தீங்கன்னா இயேசு உண்மை உள்ளவராக இருக்கிறார். மெய்யாகவே மெய்யாகவே என்று இந்த சத்திய வேதத்தை நம்மிடம் கொடுத்திருக்கிறார்.
இந்த வார்த்தையில் உரைக்கப்பட்டது எல்லாம் உண்மை. இந்த வார்த்தை இயேசுவால் போதிக்கப்பட்டது எல்லாம் உண்மை. இயேசு செய்த அதிசயங்கள் எல்லாம் உண்மை. ஆகவே சத்தியம் என்னும் மார்க்கச்சை நாம் கட்டிக்கொள்ளவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, விசுவாசம் உள்ளவர்கள் இருக்க வேண்டும். எபேசியர் 16 எபேசியர் 6:16 வாசிப்போம். கடைசி பகுதி மட்டும் எல்லாவற்றையும் பிடித்துக்கொண்டு விசுவாசம் என்னும் கேடகத்தை. அல்லேலூயா. இரண்டாவது காரியம் என்னன்னா, நமக்கு இயேசு என்ன முடிக்க கொடுத்திருக்கிறாருன்னா விசுவாசம் என்னும் கேடகம். நான் உலகத்தை ஜெயித்தேன். இயேசு பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயும் ஒரு அவிசுவாச வார்த்தையே விடல. இந்த ஹோல் புதிய ஏற்பாட்டுல இயேசு பாத்தீங்கன்னா எங்கேயுமே ஒரு அவிசுவாச வார்த்தையே விடல. அதாவது லாசரு மரித்து 3 நாள் மரித்துட்டு இருக்கா, 3 நாள் ஆச்சு. ஆனாலும் அவர் வந்த உடனே அவன் செத்துருவான்பா, நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், 3 நாள் செத்து போயிட்டான், அவனை போய் நான் எங்க உயிரோடு எழுப்புறது அப்படின்னு இருப்போம். ஆனால் இயேசு என்ன சொல்றாரு? லாசருவே வெளியே வா. நீங்களும் சர்ச்சுக்குள்ள தானே இருக்கீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. லாசருவே வெளியே வா அப்படின்றாரு. அவருக்கு இந்த வேதத்தை நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா விசுவாசம் உள்ள வார்த்தைகள். எபிரேயன் மகள் என்ன சொல்றாரு? சிறுமனே எழுந்திரு. அதே மாதிரி அவர் அற்புதமான எல்லா இடத்துலயும் அவர் விசுவாசத்தை நிலைநாட்டினார். அல்லேலூயா. நான் மரித்தேன் ஆனாலும் உயிரோடு இருக்கிறேன். நம்ம விசுவாசிக்கலாமா? அல்லேலூயா. சோ விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இயேசு சொன்ன வார்த்தையின் மிக அற்புதமான வார்த்தை. ஏனென்றால் அவர் உலகத்தை ஜெயித்தார். இந்த விசுவாச வார்த்தை தான் நம்மை இந்நாள் வரை காத்து கொண்டு வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது காரியம், ஜெபத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். நாம் ஆண்டவர் நம்மிடம் அடுத்து என்ன முடிக்க வேண்டும் சொல்றாருன்னா, ஜெபத்தை நாம் உறுதியாக இருக்க வேண்டும். எபேசியர் 6:18 எந்த சமயத்திலும் சகலவித வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் நாவினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் வேண்டுதலோடு விழித்துக் கொண்டிருங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த இடத்துல எதை ஞாபகப்படுத்துறாருன்னா, கெத்செமனே தோட்டத்துல ரத்த வேர்வை சிந்தி ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. எதற்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு? அவர் தப்பிக்கணும்னா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக ஜெபம் பண்றாரு? தப்பித்து செல்லணும். நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. அதற்குரிய கிருபையை தாங்க ஆண்டவரே, இந்த பாடி இப்படி இருக்குது, நான் இன்னும் சில மணி நேரங்கள்ல பிடிக்கப்பட போறேன், எனக்கு கொண்டு போய் கட்டி அடிக்க போறாங்க, நான் அந்த வேதனை எப்படி இருக்கும்னா, நமக்கு ஒரு சின்ன அடிப்பட்டாவே தாங்க முடியாது. அந்த கெத்செமனே தோட்டத்துல ஆண்டவருக்கு ரத்த வேர்வை வந்தது, ரத்த வேர்வை சிந்தி ஜெபிச்சார்னு இருக்கு. ஆனா சீஷர்கள் ஆயா தூங்கி இருந்தாங்க. அல்லேலூயா. ஆண்டவரோடு 33 வருஷம் ஜாலியா இருந்தவங்க தான், அவர் செஞ்ச அற்புதங்கள் எல்லாம் பார்த்தவங்க தான், அவரோடு கூட நடந்தவங்க தான். அவர் அதாவது கடல்ல வாழும் போது பேதுரு நடந்து வந்தார் தான். ஆனா எல்லாரும் என்ன பண்ணாங்க? ஜாலியா தூங்கி இருந்தாங்க. ஆனா அவர் ஆண்டவர் என்ன பண்ணாரு? ரத்த வேர்வை சிந்து ஜெபிச்சாரு. அந்த ஜெபிச்சது நிமித்தம் என்னன்னா, அடுத்த நாள் அவர் முடிந்தது என்று சொன்னார். ஆனால் தூங்கி இருந்தவங்களாம் அவர் தெரிச்சு ஓடி போயிட்டாங்க. அவரை பிடிச்சி எடுத்துன்னு போகும்போது தெரிச்சு ஓடி போயிட்டாங்க. அதனால தான் ஆண்டவர் கேட்டார், கொஞ்ச நேரம் தான் சரி ஜெபம் பண்ண விடாதா? ஸோ அடுத்து நம்ம என்னன்னா ஜெபத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்து சுவிசேஷம். ஆண்டவர் நமக்கு அடுத்த காரியம் என்ன சொல்கிறார் என்றால், சுவிசேஷம். எபேசியர் 6:19 சுவிசேஷத்திற்காக சங்கிலியில் கட்டப்பட்டு இருக்கிற ஸ்நானாதிபதியாகிய நான். போதும். அடுத்து சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் சொல்லணும். ஓகே.
நமக்கு சமயம் கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் இயேசுவை பற்றி ஏதாவது ஒரு இடத்துல சொல்லிடணும். அப்படி சொல்லியிருந்தோம்னா இங்கே இந்த சபை வளைஞ்சி அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு சபை கட்டிட்டு இருக்கோம். ஆனால் இனிமேலாச்சு நானும் நீங்களும் இயேசுவை பற்றி யாராவது ஒருத்தர்கிட்ட இந்த நாளில் முடிச்சு போகிறீங்கன்னா இல்லை வரக்கூடிய நாட்களில் இயேசுவை பற்றி சொல்லிடுங்க. ஏன்னா இயேசு முடிந்தது என்று சிலுவையில் அறைந்தார். அந்த நேரத்திலும் கூட 2 பக்கம் 2 கல்லணங்களை வந்து போட்டுறாங்க. அப்போது ஒருத்தன் இயேசுவை அப்படியே சும்மா இகழ்றான். ஆனால் இன்னொருத்தன் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு மனவர்த்தி மன்னிப்பு கேட்டவொடனே அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கலாம், டேய் 2 பேரும் நீங்கள் திருடனுங்களா, நீங்கள் நரகத்துக்கு போவீங்க. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துலையும் அவர்களுக்கு ஒருத்தனுக்கு நீ இன்னைக்கு என்னோட பரதேசியில் பாரடைஸில் இருப்பார்னு சொல்கிறாரு. அப்போ அவருக்கு கிடைச்ச சின்ன இடம் தான். அவருக்கு நம்ம நினச்சா அந்த அடியெல்லாம் தாங்கணும்னா இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஏதாவதுனால சிஎம்சி போகலாமா இல்லை நாராயணிக்கு போகலாமான்றோம். ஆனால் இன்னைக்கு அவ்வளோ காயம். அந்த இடத்துல கூட அவர் இன்னைக்கு நீ கூட பரதேசியில் இருப்பப்பா. ஸோ அந்த இடத்துல கூட அந்த இரக்க குணத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஒரே ஒரு வசனம் இது மூலம் முதலாவது சத்தியத்தை அறிவிக்கணும், சத்தியத்தில் உண்மையாக இருக்கணும். 2வது விசுவாசத்தில் நிலைச்சு இருக்கணும், விசுவாச வார்த்தையை பேசணும். 3வது ஜெபத்தில் உறுதியாக இருக்கணும். 4வது சுவிசேஷத்தை சமயம் வாய்த்தாலும் வாய்க்க விட்டாலும் அறிவிச்சிடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக முடிக்கிறேன். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இங்க பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். சொல்லுங்களேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். அல்லேலூயா. நீங்க பார்க்கலாம், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன். எதற்காக போராடினாரு? அவர் சத்தியத்தை அறிவிச்சாரு, சத்தியத்தில் நடந்தாரு, விசுவாசத்தில் இருந்தார், ஜபத்தில் உறுதியாக இருந்தார், சுவிசேஷத்தை சமயம் வாய்ச்சாலும் வாய்க்கலனாலும் அவர் தான் அறிவிச்சார். கமாலியன் பாதத்தில் அமர்ந்தவர், கிறிஸ்துவர்களை எதிர்த்தவர், அவரை கொண்டு கர்த்தர் அந்த நாட்களில் சுவிசேஷத்தை மிக பிரபலியமாக செஞ்சார். அல்லேலூயா. ஆகவே நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் நமக்காக வைக்கப்பட்டுள்ளது. ஆகவே நான் சொல்ல வருவது என்னவென்றால், இயேசு சொல்கிறார், முடிந்தது என்ற வார்த்தை ஒரு ஆரம்பம். இயேசு முடித்தார், ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறார். நாம் அவர் கேட்பதெல்லாம் சத்தியத்தில் நடக்க வேண்டும், விசுவாசத்தில் நிலை நிற்க வேண்டும், ஜபத்தில் இருக்க வேண்டும், சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். இதை முடித்தோம் என்றால் நித்திய கிரீடம் நமக்காக உள்ளது. கடைசியாக எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்திருந்தது போல தானும் தன்னுடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இதில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஆண்டவர் முடிச்சாரு, ஆனால் ஒரு முடிவல்ல, அது ஒரு துவக்கத்தின் வார்த்தை, அது ஒரு அழுகையின் வார்த்தை அல்ல. நாம் பின்பு ஒரு நிலையான நகரத்திற்கு செல்ல போகிறோம். அந்த நகரத்தில் நமக்கு நிலையான கிரீடம் இருக்கிறது, நமக்கான பொற்வீதிகள் இருக்கிறது. ஓயாமல் கர்த்தரை துதித்து பாட போகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட 1000 வருஷ அரசாட்சியில் இருக்க போகிறோம் என்பதற்காக கர்த்தர் இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசை முடித்தார். கர்த்தர் இந்த உலகத்தில் இருக்கிற பாடுகளை முடித்தார். கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிற நம்முடைய வியாதிகளை முடித்தார். ஆகவே கண்களை மூடி ஒரு விசை ஆண்டவரிடம் செபிப்போம். ஆண்டவரே, எங்களுக்காக செய்து முடித்தவர் நீர். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். பவுல் சொல்வது போல
ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நல்ல போராட்டத்தை போராடணும், ஓட்டத்தை முடிக்கணும் ஏசப்பா, விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். ஆண்டவர் இந்த வாய்ப்பை தந்த ஆண்டவரே, இந்த நேரத்தில் இந்த வாய்ப்பு தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் எங்களோடு பேசியதற்காக உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ.